அறிவோம் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாத பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான பலன்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், செப்டம்பர் மாதத்தில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக வந்துடும். ஆவணி மாதம் இதெல்லாம் வரும்போது நிறைய விழாக்கள் உள்ள மாதம் செப்டம்பர் மாதம். நிறைய முக்கியமான நபர்கள் பிறந்த மாதம் செப்டம்பர் மாதம். நீங்கள் செப்டம்பர் மாதத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே நிறைய விஐபிஸ் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஸோ இந்த செப்டம்பர் ஒரு அற்புதமான ஒரு மாதம். சரி, அதெல்லாம் ரைட்டு சார். இப்போ எங்களுக்கு எப்படி இருக்குது, எங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி ஒரு நல்ல டெவலப் ஆகுமா, எங்கள் 12 ராசிக்குரிய நல்ல பலன்கள் எப்படி இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு எப்படி சூழ்நிலைகள் அமையுது, எந்த தேவதையை வணங்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில், எந்த சித்தர் வழிபாடு எங்களுக்கு உகந்ததாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள், எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த விஷயங்களில் லிபரலாக இருக்கணும், முதலீடுகள் போடலாமா போடக்கூடாதா, இது பற்றிய ஒரு அற்புதமான தகவல் தான் நம்ம இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது கோச்சார பலன்களை வச்சு சொல்கிறோம். சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளை வச்சு தான் பலன்கள். நிறைய பேர் என்ன இப்போ பேசிக்கிறாங்கன்னா, ராசி கட்டம் நவாம்சம் இரண்டும் சேர்த்து பார்க்கணும். இதுதான் உண்மையான ரூல். நவாம்சம் இல்லாமல் ஜாதகமே இல்லைங்க. அதாவது அந்த காலத்துல எல்லாம் சின்ன நோட்டில் ஜாதகம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் இருக்கும், பக்கத்தில் நவாம்ச கட்டம் இருக்கும், சின்ன நோட்டாக தான் இருக்கும். ஒரு ராசியை 9ஆக கூறிட்டது நவாம்சம் அப்படிங்கிறது. அதெல்லாம் பெரிய விஷயம். சில பேர் இப்போ சமீபத்தில் நவாம்சம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, வருத்தமாக இருக்குது. எப்படி யார்கிட்ட படிக்கிறாங்கன்னு தெரியல, கேட்குறதுக்கும் சங்கடமாக இருக்குது. என்ன சொல்கிறது, நவாம்சம் இல்லாமல் என்ன பார்ப்பீங்க நீங்கள்? என்னோட குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தடில் ஒரு முக்கியமான மெத்தடு, ராசி கட்டமும் நவாம்சமும் கொடுத்தா திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், பிறந்த தேதி இத்தனையும் கண்டுபிடிக்கணும். இதை படிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. இது உண்மைங்க. இன்னைக்கு கூட ஒரு சவால், எந்த ஜாதகராவது என்கிட்ட ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கொடுத்தீங்கன்னா அந்த தேதி, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், பிறந்த தேதி என்னால் சொல்ல முடியும். இதுக்கு எனக்கு இப்போ 2 நிமிஷம் இருந்தால் போதும். 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா அப்படி பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏன்னா அந்தளவு ட்ரெயின் அப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வெறும் டேட் ஆஃப் பர்த் டைமு கொடுத்தாலும் நம்ம திதி, யோகம், கரணத்தை போடணும். இதுதான் சூட்சமம். நிறைய பேர் நவாம்சம் இல்லாமல் பார்க்குறேங்கிறாங்க. அதெல்லாம் சிறப்பாக இல்லை. நான் நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பொருத்தம் பார்த்தாலும், ஜாதகம் பார்த்தாலும், ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொண்டாலும் ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கண்டிப்பாக தேவை. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, தொழில் விருத்திக்கு எந்த தெய்வத்தை வணங்கணும். என்ன சொல்கிறான், ஒரு தொழில் தெய்வத்துக்கு சமம். நீங்கள் ஒரு வாசகம் நிறைய இடங்களில் படிச்சிருப்பீங்க, செய்யும் தொழிலே தெய்வம். உண்மைதான். எந்த தொழில் செய்கிறோமோ அதுதான் நமக்கு தெய்வம். அப்போ எந்த தெய்வத்தை வணங்கினா அந்த தொழில் நல்லா இருக்குங்கிறத இந்த எல்லா ராசிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதை பார்த்துக்கிறோம். மீன ராசி அன்பர்களுக்கு என்ன சார் சொல்கிறீங்க, ஜென்மச்சனி வேற நடந்துட்டு இருக்குது, மனசு கவலையாக இருக்குது, கடன் வேற ஏறிட்டு இருக்குது, கல்யாணமும் ஆக மாட்டேங்குது, என்னை யாரும் மதிக்க மாட்டேங்க. இந்த மனக்கவலைகள் இருந்தால் சனிக்கிழமை தவறாமல் காகத்துக்கு சாப்பாடு வைங்க. முடியாது, டெய்லி வைக்கணும். இல்லை, சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் போய் எல் தீபம் போடணும். இது செஞ்சிங்கன்னா கடன் குறையும், மன உளைச்சல் குறையும். வேலை பளுவில் இருக்கக்கூடிய சில பேர் சொல்லுவாங்க, ஒர்க்கு ப்ரெஷர் சார், எங்கள் டார்ச்சர் தாங்க முடியல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க் ப்ரெஷர் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். சனி பகவான் உங்களுக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடிய மாதம் தான் இது. இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய், கடன், வழக்கு பிரச்சனைகள் தீரும். எதிரிகளினுடைய பணிவார்கள் அப்படிங்கிற, எதிரிகள் பணிவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாரி சார், நான் தெரியாமல் உங்களை பற்றி அங்கே போய் பற்ற வச்சுட்டேன், அது நான் தான் சொன்னேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, என்னை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு எதிரிகள் உங்கள்கிட்ட பணிவார்கள். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வளரும், மன நிம்மதியுடன் செயல்படுவீர்கள், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வரும், வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று அக்கறை தேவை. ஹெல்மெட் போடாமல் நான் போவேன், ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் போவேன், இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் ஜென்மச்சனி நடக்கும்போது கவனம் வேண்டும். ஆம்புலன்ஸு கரெக்டாக வழி விட்டுருங்க, இல்லைன்னா ரொம்ப சிரமம். அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்களை செய்வதனால் புண்ணியம் கிடைக்கும்.
கோயிலில் போய் தான் நான் சாமி அப்படின்னு கிடையாது. ஒரு ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டாலும் நல்லது தான். அதே நேரத்தில் ஒரு மருத்துவர் கேட்குறாங்க, நமக்கு தெரிஞ்ச மருத்துவர், நமக்கு தெரிஞ்ச ஜோசியர், சார் அவர்கிட்ட போங்க சார், அவர்கிட்ட பாருங்கள் சார், அது ஒன்றும் தப்பு இல்லை சார், அந்த டாக்டர் கொஞ்சம் நல்லா பார்ப்பார் சார். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்வதனால் ஏற்படக்கூடிய புண்ணியங்களை அனுபவிக்கக்கூடிய மாதம். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும், செப்டம்பர் மாதம் முழுவதும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் 5 சந்திர பகவான். சந்திரனை வணங்குவதனால் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதம் 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால திருதியை என்று சொல்லக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய திருதியை நாளன்று மிகச்சிறப்பான நல்ல பலன்கள் நடக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமை வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக கொஞ்சோண்டு 1 கிராம் கூட வாங்கி பாருங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தை தரும். இது இந்த மாதம் விட்டிங்கன்னா இனி 4-5 மாதம் கழிச்சு தான் வரும். பூச நட்சத்திரம் வரக்கூடிய வியாழக்கிழமையில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது.